லாகூர்னி சிவன் கோயில் அர்ச்சகர்கள் பாலியல் துஷ்பிரயோகம் வழக்கில் இந்தியாவில் கைது. ஐக்கிய மக்கள் சக்தியின் வடக்கு பேச்சாளர் உமா சந்திர பிரகாசின் நிதிப்படமாக இருந்து வந்த மைத்துனர் குடும்பி ஜேந்திரனின் பாரிஸ் லாகுர்னியில் இருக்கும் சிவன் கோயில் தொடர்ச்சியாக பல சர்ச்சைகளில் சிக்கி வருகின்றது. லாகுர்னி கோயிலின் உரிமையாளரான குடும்பி என்று அழைக்கப்படும் வெற்றிவேலு ஜெயேந்திரன் இலங்கையில் பல இளம் பெண்கள் மீது பாலியல் சுரண்டல் செய்து வருவதான குற்றச்சாட்டு கடந்த காலங்களில் பூதாகரமாக வெடித்திருந்தது. விளிம்பு நிலை குடும்பங்களையும் இளம்பராய பெண்களையும் குறிவைத்து பாலியல் சென்றல்களில் ஈடுபட்டு வரும் சமூக விரோதியான பாரிசிவன் கோயில் நிர்வாகி வெற்றிவேலு ஜெயேந்திரன் மீது ஆள் அடையாள மோசடி, காணி மோசடி என பல்வேறு மோசடி குற்றச்சாட்டுகள் உள்ளன. லாகுர்னி சிவன் கோயில் நிறுவனரும் பாலியல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்பவர். அதேபோன்று லாகுர்னி சிவன் கோயில் பிரதான சிவாச்சாரியான வெங்கடேஸ்வர குருக்கள் அகோரமூர்த்தியும் அவரது மகனும் பாலியல் குற்றவாளிகள் என்ற செய்திகள் வெளியாகி பாரிஸ் சிவன் கோயில் பக்தர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாரிஸ் சிவன் கோயில் சிவாச்சாரியார் அகோரமூர்த்தி சிவன் கோயிலுக்கு வரும் பெண் பக்தர்களிடம் பாலியல் சென்றல்கள் மற்றும் அத்துமுறைகளில் ஈடுபட்டதாக நீண்ட காலமாக குற்றச்சாட்டுகள் உள்ளன என கோயில் நிர்வாகத்தினர் தெரிவிக்கின்றனர். அகோரமூர்த்தி பாரிஸ் சிவன் கோயிலுக்கு வரும் பெண்களிடம் தனக்கு மசாஜ் செய்து விடும்படி கோருவதாகவும் நிர்வாகத்துக்கு முறைப்பாடுகள் கிடைத்திருந்தன. பாரிஸ் சிவன் கோயிலுக்கு அகோரமூர்த்தி அர்ச்சகராக நியமிக்கப்படும் முன்னர் லாகுர்னி பிள்ளையார் கோயிலில் அர்ச்சகராக இருந்ததாகவும் அகோரமூர்த்தி லாகுர்னி பிள்ளையார் கோயில் வரும் பக்தைகளிடம் பாலியல் ரீதியில் அத்துமுறைகளில் ஈடுபட்டதால் பிள்ளையார் கோயிலில் இருந்து விரட்டப்பட்டுள்ளார். பின்னர் பாலியல் குற்றவாளியான வெற்றிவேலு ஜெயேந்திரனின் லாகுர்னி சிவன் கோயிலில் வந்து அர்ச்சகராக சேர்ந்துள்ளார். மோசடிகளுக்கும் துஷ்பிரயோகங்களுக்கும் பெயர் போன லாகுர்னி சிவன் கோயில் அகோரமூர்த்திக்கு சிறந்த வாய்ப்பாக அமைந்துள்ளது. இப்போது தந்தை எவ்வளியோ தனியனும் அவ்வளியென சென்றதால் பாரிஸ் சிவன் கோயில் சிவாச்சாரியார் அகோரமூர்த்தியின் மகனான சிவாச்சாரியார் தியாகராஜன் பாலியல் துஷ்பிரயோக வழக்கில் தமிழ்நாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் அகோரமூர்த்தியின் மகன் தியாகராயன். தியாகராயன் தமிழ்நாடு அறநிலையத்துறைக்கு சொந்தமான நாகநாத சுவாமி திருக்கோயிலில் அர்ச்சகராக இருக்கிறார். 40 வயதாகும் தியாகராயன் பேரில் ஆம்பூரில் பல்வேறு பாலியல் துஷ்பிரயோக சுரண்டல் புகார்கள் இருந்து வந்துள்ளன. ஆளும் பிஜேபி கட்சி ஆதரவால் அவற்றிலிருந்து தியாகராயன் தப்பி வந்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி செல்வாக்கால் இந்திய பிரதமர் கடந்த வருடம் பாரிசுக்கு விஜயம் செய்த போது நரேந்திர மோடிக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்க அகோரமூர்த்தியின் மகன் தியாகராயன் பாரிஸ் அழைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அர்ச்சகர் தியாகராயன் மீது திருமணமாகாத 28 வயது இளம்பெண் திருப்பத்தூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்திருக்கிறார். அம்மனுவின்படி கோயிலுக்கு உள்வார பணி செய்ய வந்த பெண்ணை பலவந்தமாக தியாகராயன் பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார். பின்னர் பாதிக்கப்பட்ட பெண் பிரச்சனை செய்யவும் தானே அப்பெண்ணை திருமணம் செய்வதாக கூறி தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமை செய்து வந்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் திருமணம் செய்யும்படி வற்புறுத்த அப்பெண்ணை திருமணம் செய்யாது மிரட்டி ஏமாற்றி வந்துள்ளார். தியாகராயன் ஏற்கனவே திருமணமானவர். இப்படியான புகார் அளிவது முதல் தடவையல்ல. ஏற்கனவே கோயிலுக்கு வந்த பெண் ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த விவகாரத்தில் கோயில் நிர்வாகம் தலையிட்டு அப்பெண்ணை தியாகராயனுக்கு 2வது மனைவியாக திருமணம் செய்து வைத்து பிரச்சனையை முடித்துள்ளனர். ஏற்கனவே 2 பெண்களுடன் வாழும் தியாகராயன் லாகுர்னி சிவன் கோயில் நிறுவனர் போன்ற பல பெண்களின் வாழ்க்கையிலும் விளையாடி வந்துள்ளார். ஆம்பூர் மகளிர் போலீஸ் நிலையத்தால் அர்ச்சகர் தியாகராயன் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கைது நடவடிக்கைகளுக்கு பயந்து அர்ச்சகர் தியாகராயன் பாண்டிச்சேரியில் தலைமறைவாகி இருந்தபோது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வழக்கு விசாரணைகளில் இருந்து மகனை காப்பாற்ற லாகுர்னி சிவன் கோயிலில் பணியில் இருந்த அகோரமூர்த்தியும் தமிழ்நாட்டுக்கு விரைந்துள்ளதாக சிவன் கோயில் வட்டாரத்தில் கிசுகிசுக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் இருந்து வெளிவரும் புலனாய்வு செய்தி ஊடகமான நக்கீரன் செய்தி குறிப்பின்படி 25 வருடங்களுக்கு முதல் அர்ச்சகர் தியாகராயனின் தந்தையான வெங்கடேஸ்வர குருக்கள் அகோரமூர்த்தியும் பாலியல் குற்றச்சாட்டாலேயே ஆம்பூர் கோயிலில் இருந்து அடித்து விரட்டப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாலியல் குற்றச்சாட்டிலிருந்து தப்பிக்க பாரிஸில் அர்ச்சகராக தஞ்சம் அடைந்த அகோரமூர்த்தி சிவன் கோயிலில் இப்போது அர்ச்சகராக உள்ளதாக நக்கீரன் செய்தி வெளியிட்டுள்ளது. அகோரமூர்த்தி லாகுர்னி சிவன் கோயில் பெண்கள் மீது பாலியல் ரீதியில் அத்துமுறைகளில் ஈடுபடுவதாக பல தகவல்கள் சிவன் கோயில் நிர்வாகத்துக்கு கிடைத்துள்ளது. இது தொடர்பில் சமூக வலைதளங்களில் காணொலிகள் பரப்பப்பட்ட போதும் சிவன் கோயில் நிர்வாகத்தில் உள்ள வரிக்கொட்டிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதே நேரம் பாலியல் குற்றச்சாட்டில் ஆம்பூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள அர்ச்சகர் தியாகராயன் தனது தந்தையின் பொறுப்பில் இருக்கும் லாகுர்னி சிவன் கோயில் திருவிழாக்களில் வருடாந்தம் கலந்து கொண்டு வருபவர் என்றும் கூறப்படுகிறது. பாலியல் அசாமிகளால் கொடியேற்றப்பட்டு லாகுர்னி சிவன் கோயிலில் திருவிழாக்கள் இடம்பெற்று வருவதாக சிவன் கோயில் பக்த கோடிகள் முணுமுணுக்கின்றனர். பாலியல் குற்றச்சாட்டில் கைதான தியாகராயன் தலைமையிலேயே பாரிஸ் லாகுர்னி சிவன் கோயிலில் சாத்துப்படி அலங்கார பூசை நடைபெறுவதாகவும் கூறப்படுகிறது. பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கியுள்ள தியாகராயன் ஜெர்மனியிலும் கோயில் ஒன்றில் கொடியேற்ற திருவிழா செய்வதாக கூறப்படுகிறது. வேலையிலேயே பயிரை மீந்த கதைதான் லாகுர்னி சிவன் கோயில் விவகாரம்.
லாகுர்னியில் சிவன் கோயில் கடையை நடத்தும் வெற்றிவேலு ஜெயேந்திரன் பாரிஸில் இருந்து வெளியேற முன்னர் சிவன் கோயிலுக்கு வரும் பெண்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு குடும்பங்களில் குழப்பத்தை ஏற்படுத்திய வரலாறும் இருக்கிறது என பாரிஸில் வாழ் தமிழர்கள் கூறுகின்றனர். இலங்கையில் அடையாளத்தை மாற்றிக்கொண்டு வாழும் லாகுர்னி சிவன் கோயில் நிறுவனர் சிவன் கோயிலில் இருந்து கிடைக்கும் பணத்தில் பல இளம் பெண்களின் வாழ்க்கையை சூறையாடி வருகின்றார். வெற்றிவேலு ஜெயேந்திரன் பாரிஸில் இருந்து இலங்கை தப்பியோடிய பின்னர் கோயில் நிர்வாகத்தை கொண்டு நடத்தும் கட்டுவனைச் சேர்ந்த சிவகுருநாதன், கருணாகரன் மற்றும் பொன்னுத்துறை மகேந்திரன் ஆகியோர் சாராய போதையிலேயே கோயிலுக்குள் வேலை செய்வதாகவும் கூறப்படுகிறது. சிவன் கோயிலில் சேகரிக்கப்படும் அர்ச்சனை பற்றுச்சீட்டு பணமும் உண்டியல் பணமும் மோசடியான முறையில் தற்போது இலங்கையில் வாழும் வெற்றிவேலு ஜெயேந்திரனுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றது. இப்பணம் அனுப்பப்பட்ட விவகாரத்தில் ஒரு அப்பாவி குட்டி என்று அழைக்கப்படும் இளைஞன் சிக்க வைக்கப்பட்டு விளக்கமறியலில் உள்ளார். பாரிஸ் சுங்கப் பிரிவின் சோதனைக்குள்ளான லாகுர்னி சிவன் கோயிலின் பல்வேறு ஆவணங்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டு விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையில் பாரிஸ் லாகுர்னி சிவன் கோயில் அர்ச்சகர்களும் பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கியுள்ளனர். பாரிஸ் வாழ் தமிழ் சிவனடியார்கள் என்று கருதப்படுகின்றவர்களால் பாரிஸ் சிவன் கோயில் உண்டியலிலும் அர்ச்சனைக்கும் மற்றும் எள்ளெண்ணெய் எரிப்பதற்கும் கொட்டும் ஜூரோக்கள் வெற்றிவேலு ஜெயேந்திரன் தலைமையிலான அடாவடி மோசடி கும்பல்களின் சமூக விரோத பாவ நடத்தைகளுக்கே உதவுகின்றன. சிவன் சொத்து குலநாசம் என்கின்ற சொல் வழக்கின் பொருள் புரிந்தவர்கள் பாரிஸ் லாகுர்னி சிவன் கோயிலின் கஜானாவை நிரப்ப துணை போக மாட்டார்கள். பக்தி என்ற பெயரில் நடக்கும் மோசடி வியாபாரத்தில் அரும்பாடுபட்டு சம்பாதித்த பணத்தை பறிகொடுக்காது ஆன்மீக நாட்டமுள்ள பக்தர்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என அறநெறி செயல்பாட்டாளர்கள் எச்சரிக்கிறார்கள். ஆம்பூர் நாகநாத சுவாமி திருக்கோயில் மற்றும் பாரிஸ் லாகுர்னி சிவன் கோயில்களில் இடம்பெறும் இச்செயல்களால் கோயில்களின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. பக்த கோடிகளுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் ஒரு அசிங்கத்தையும் அவமானத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் தாங்கள் கோயில்களில் நிரந்தர பணியாளர்களாக இருக்கும் போதோ அல்லது நிறுவனர்களாக இருக்கும் போதோ மற்றும் அர்ச்சகர்களாக இருக்கும் போதோ திருக்கோயில் பணியாளர்களுக்கான ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்கவில்லை என்பதையே இது சுட்டிக்காட்டுகிறது. இந்த பாவப்பட்ட பணத்தை மூலாதாரமாக கொண்டு ஜெயேந்திரனின் மைத்துனியான உமாச்சந்திர பிரகாஷ் தன்னுடைய ஐக்கிய மக்கள் சக்தியுடனான அரசியலை முன்னெடுக்கின்றார். லாகுர்னி சிவன் கோயில் போன்ற லண்டன் ஹெரோவில் ஓம் சரவணபு என்ற பெயரில் தமிழகம் கேரளாவைச் சேர்ந்த புலிக்கல் முரளிகிருஷ்ணன் என்ற போலி ஆசாமி பக்தர்களின் பல்லாயிரக்கணக்கான பவுன்களை சூறையாடியதாக குற்றச்சாட்டப்பட்டு வருகின்றது. மேலும் இவர் பெண்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தமைக்காக 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான முட்டாள்தனங்களில் பக்தர்கள் ஈடுபடக்கூடாது. சாமிகளுக்கும் ஆசாமிகளுக்கும் லஞ்சம் கொடுத்து பாவங்களை கழுவ முடியாது. தாயகத்தில் உள்ள உறவுகளை வாழ வைப்பதற்கு உதவுவதே மகத்தானது என்கிறார் மோகனராஜா ராமகிருஷ்ணன்.